ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேங்கர்ஸ்பீடியா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அக்டோபர் 15 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நியூஸ் போயிடலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஆர்டோன் கேபிட்டல்ஸ் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட்டு எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ அதில் டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூசிலாண்டு வந்திருக்கு. சரிங்களா, நியூசிலாண்டு. ஸோ அவங்க வந்து விசா ஃப்ரீ 129 கண்ட்ரீஸ்க்கு வந்து டெஸ்டினேஷனுக்கு போய்க்கலாம். சரிங்களா, நியூசிலாண்டு. அதையும் பார்த்துக்குங்க, இந்த 129ன்றதையும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பான் அலாங் வித் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, லக்சம்பர்க், சுவிட்சர்லாண்ட், அயர்லாந்து, சவுத் கொரியா அண்ட் ஆஸ்திரேலியா. சரிங்களா, இந்த 8 கண்ட்ரிஸா 1 2 3 4 5 6 7 8 கண்ட்ரிஸ் செகண்ட் வந்திருக்கு. சரிங்களா, பார்த்துக்குங்க. அப்புறம் லாஸ்ட்டு 75th பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈராக் 2 கண்ட்ரி வந்திருக்கு. சரிங்களா, ஸோ அப்புறம் நம்ம இந்தியா ரேங்க் ரொம்ப முக்கியம். 58th ரேங்க் இந்தியா ரேங்க்கு. நம்ம இந்தியாவிலேருந்து 52 டெஸ்டினேஷனுக்கு வந்து விசா ஃப்ரீ போய்க்கலாம். சரிங்களா, அதுவும் பார்த்துக்குங்க. இதையும் கேட்டுருவாங்க திடீர்னு. ரேங்க் மட்டும் பார்க்காதீங்க. எப்பயுமே பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் இந்த டெஸ்டினேஷன் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க முன்னாடியே. சரிங்களா, டாப் வந்து நியூசிலாண்டு. ஸோ அவங்களோட டெஸ்டினேஷனையும் பார்த்துக்குங்க, எத்தனை கண்ட்ரிஸ்க்கு போகலான்னு. 129 கண்ட்ரிஸ்க்கு. அப்புறம் நெக்ஸ்ட் இது பாருங்கள். 17th ஆனுவல் டிவி அவார்ட்ஸ் ஃபார் விமன் இன் பிஸ்னஸ். வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் விமன் என்டர்பிரனர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு அவார்டு கொடுத்துருக்காங்க பார்த்து. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவிலேருந்து ஒரு லேடி கொடுத்துருக்காங்க, மிஸ்ஸஸ் சீமா குப்தா. இவங்க வந்து டைரக்டர், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ அதில் தான் இருக்காங்க டைரக்டராக. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் இந்த இயருக்கான இந்த கோல்டு ஸ்டீவ் அவார்டு கொடுத்துருக்காங்க. அண்டர் கேட்டகரி பார்த்துக்குங்க, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பிஸ்னஸ் கேட்டகரி. சரிங்களா, இதுக்கு கீழே தான் வாங்கியிருக்காங்க மிஸ்ஸஸ் சீமா குப்தா. இவங்க வந்து டைரக்டராக இருக்காங்க பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்டில். சரிங்களா, இந்த நியூஸ் பாருங்கள். ஆக்சுவலாக ஆர்பிஐ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. டிஜிட்டல் பேமெண்ட் வந்து இந்தியாவில் க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு CAGR ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. ஸோ இது வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டாக இந்த காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு 55.1% வந்து இருக்குது. சரிங்களா, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2016 ஃபினான்ஷியல் இயர் 2020 இந்த குறிப்பிட்ட இந்த 4 வருஷம் பார்த்தோம்னா 5 இயர்ஸ். சரிங்களா, ஸோ 5 இயர்ஸ் பார்த்தோன்னா இவ்வளோ வந்து இந்த காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் இருக்குது டிஜிட்டல் பேமெண்ட்டில் இந்தியாவில் 55.1%. ஸோ அந்த இதையும் பார்த்துங்க, அமௌண்ட் வந்து எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்குன்னு. ஆக்சுவலாக அமௌண்ட்டில் இது ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2016 பார்த்தீங்கன்னா மார்ச்சில் 593.61 crore ட்ரான்சாக்ஷனு டு இப்போ மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா 3434.56 crore. சரிங்களா, ஸோ இந்த இதையும் பார்த்துங்க, திடீர்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த 3434.56 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்புறம் இந்த பெர்சன்டேஜ் 55.1% ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. அதையும் பார்த்துங்க, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு CAGRனா. அப்புறம் இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ், நல்லா கவனிங்க. ஆக்சுவலாக வேர்ல்டு பிக்கஸ்ட் ஜிங்க் ஸ்மெல்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் தான் ஒரு ஸ்டேட்டில் ஆரம்பிக்க போகிறாங்க. எங்கன்னா குஜராத்தில் தான். சரிங்களா, ஸோ இதுக்காக குஜராத் கவர்மெண்ட்டு வேதந்தா குரூப் ஃபிம் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் அவங்க கூட பார்ட்னர் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து எங்கே செட்டப் பண்ண போகிறாங்கன்னா இந்த தோசவாடா தப்தி டிஸ்ட்ரிக்ட் இங்கே தான் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு க்ரீன்ஃபீல்டு ஜிங்க் ஸ்மெல்டர் தான். சரிங்களா, வேர்ல்ட்லே பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் இது தான். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து நடத்துகிறாங்க பார்ட்னர் வச்சு. சரிங்களா, ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்க. குஜராத் தான், மறந்துடாங்க. ஆப்ரேஷனல் பை 2022 அது கொண்டு வர போகிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் இது பாருங்கள். ஆக்சுவலாக சகி ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர் சகின்னு சொல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரம்பன் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா, அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரில், யூனியன் டெரிட்டரியில். ஸோ எதுக்காகனா இது வந்து விமன் சேஃப்டிக்காக தான். ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்காகனா, அதாவது விமன்ஸ் வந்து இந்த வயலன்ஸ்னால் அஃபெக்டட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் எய்டு, போலீஸ் அசிஸ்டன்ஸு, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறக்காண்டி இந்த சகின்னு சொல்லி ஒரு ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்புறம் இன்னொரு நியூஸு. ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக உத்தரப்பிரதேஷ் இருக்காங்க பார்த்தீங்களா. உத்தரப்பிரதேஷ் வந்து ஒரு அதாவது மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டு. மிஷன் சக்தி. சரிங்களா, SHAKTI. சரிங்களா, அதாவது சக்தி அப்படின்னு சொல்லி யாருன்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான். ஆக்சுவலாக இது வந்து விமன் சேஃப்டிக்காக தான். சரிங்களா, அந்த ரீசெண்டாக வந்து இப்போ நடக்க போகுது நவராத்திரி ஃபெஸ்டிவல். ஸோ வந்து அதை டெடிகேட் பண்ணி இந்த மிஷன் சக்தின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அதுவும் விமன் சேஃப்டிக்காக தான், உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான். ஸோ அப்புறம் இது பாருங்கள். ஒடிசா கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் ரக்பி ஃபுட்பால் யூனியன் அவங்க கூட வந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த இந்தியன் ரக்பி டீம் இருக்குது தெரியுமா, இந்தியன் டீமு. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பான்சராக வந்து ஒடிசா கவர்மெண்ட் வந்து 2023 வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா,
அதுக்காண்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 2023 வரைக்கும் நம்ம இந்தியன் ரக்பி டீமுக்கு வந்து ஒடிசா கவர்மெண்ட் தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க சரிங்களா அந்த பிளேயர்ஸ்க்குலாம். ஸோ வந்து அதனால என்னென்னா அவங்களோட பிளேயர்ஸ்லாம் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஃபெசிலிட்டி கிடைக்கும்ல, ஃபினான்ஷியல் எய்ட்லாம். ஸோ அதனால் எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க வேர்ல்டு லெவலில் சாதிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஒடிசா தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு சரிங்களா. மறந்துடாங்க ஒடிசா. ஸோ அப்புறம் இது பாருங்கள், சுஜல் ட்ரிங்க் ஃப்ரம் டேப் மிஷன். ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா டேப் வாட்டர் எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஒடிசா சிஎம் நவீன் பட்நாயக் தான் சரிங்களா. ஸோ அர்பன் இருக்குது தெரியுமா, அர்பன் ஏரியாஸு சிட்டிஸில் எல்லா இடத்துக்குமே வந்து டேப் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியை கொண்டு போகணும் சரிங்களா, குவாலிட்டியாகவும் நல்லா கொண்டு போகணும்னு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க, சுஜல் ட்ரிங்க் ஃப்ரம் டேப் மிஷன் சொல்லி. யாருன்னா ஒடிசா தான். ஸோ அப்புறம் இது பாருங்கள், என்பிசிஐ வந்து இயர்லி சேலரி, இவங்க 2 பேர் வந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க சரிங்களா. அதாவது இயர்லி சேலரி இவங்க வந்து ஒரு டெக் கம்பெனி தான், ஃபைன் டெக் கம்பெனி. ஸோ அவங்களும் என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 2 பேரும் பார்ட்னர் வச்சு ஒரு 0 டிஜிட்டல் கார்டு விட போகிறாங்க சரிங்களா. அதாவது 0 டச் டிஜிட்டல் கார்டு, நல்லா நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படியும் கூட கேட்கலாம். 0 டச் டிஜிட்டல் கார்டு, அது ஒரு இன்னொரு அந்த நேம் தான் வந்து சேலரி கார்டு சரிங்களா. ஸோ சேலரி பர்சன்ஸ்க்காக விட்டுருக்காங்க இந்த கார்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டிஜிட்டல் கார்டாகவே இருக்கும். நம்ம அந்த டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாகவே இருக்கும். ஸோ அது மூலயமா நம்ம ஈஸியாக ஃபிசிக்கல் டச் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரி சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து எது ரூபே கார்டு சரிங்களா, ரூபே கார்டில் தான் விட போகிறாங்க இதை. ஸோ மறந்துடாங்க. ஸோ கேட்பாங்க, ரூபேன்றது நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணது தான் கார்டு. ஸோ ரொம்ப முக்கியம். இது இயர்லி சேலரி கூட தான் என்பிசிஐ பார்ட்னர் வச்சு விட போகிறாங்க. ஸோ இந்த நியூஸ் பாருங்கள், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவுக்காண்டி லோன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியா மத்திய பிரதேஷ் ஸ்டேட் இருக்குல்ல அவங்களுக்காக ஒரு $270 million சரிங்களா, ஏடிபி தான். ஸோ வந்து எதுக்காகனா, அதாவது மத்திய பிரதேசில் இருக்க அந்த வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டாம் வாட்டர் ஃபெசிலிட்டி, இந்த ப்ராஜெக்ட்லாம் நடக்கும்ல. ஸோ அதுக்காக வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி 270 million மத்திய பிரதேஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மறந்துடாங்க, மத்திய பிரதேஷ் தான் சரிங்களா. சாரி, இங்கே ராஜஸ்தான் இருக்கா, தப்பு, இது ராஜஸ்தான் இருக்குது, இது கிடையாது சரிங்களா, சாரி, மத்திய பிரதேஷ் தான் சரிங்களா. 270 million வந்து லோன் கொடுத்துருக்காங்க. ஏடிபி எந்த ஸ்டேட்டுக்குனா மத்திய பிரதேஷுக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பேனல் கமிட்டி மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எதுக்காகனா, அதாவது நம்ம இந்த டெலிகாம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் தெரியுமா, ஸோ அதுக்கு வந்து என்னென்னா இந்த ஸ்பெக்ட்ரம் அலோகேஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெலிகாம் ஆக்ஷன்ஸ் நடக்கும்ல, ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆக்ஷன்ஸு, ஸோ வந்து அதெல்லாம் எக்ஸாமின் பண்ணுறதுக்காண்டியும் ஒரு கமிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க, பேனல் மாதிரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு யார் நமக்கு ஹெட்னா, யாரு கீழே அந்த பேனலில் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா கேபினட் செக்ரட்டரி ராஜீவ் கௌபா சரிங்களா, அவங்களுக்கு கீழே தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. மறந்துடாங்க, ராஜீவ் கௌபா. ஸோ அப்புறம் இது பாருங்கள், ஆல் இந்தியன் கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் AICTE, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் அவங்களுக்கு கீழே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க ஒரு கமிட்டி. ஸோ வந்து இந்த கமிட்டி எதுக்காகனா, ஃபார் ப்ரிப்பேரிங் தி ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ் பில். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ் பில்லுன்னு சொல்லி ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி ஸோ வந்து ஒரு கமிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டிக்கு வந்து ஹெட்டு, அதாவது சேர்மன் யாருன்னா MS ஆனந்த் சரிங்களா, அவங்க தான் ஃபார்மர் டைரக்டர் IIT மெட்ராஸ் இவர் சரிங்களா. ஸோ இவர் தான் வந்து சேர்மனாக போட்டிருக்காங்க, MS ஆனந்த், நேம் மறந்துடாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த கமிட்டி போடுறாங்களே, இந்த கமிட்டி போடுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 70% வரைக்குமே என்னென்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடாக தான் வரும் கமிட்டி. ஃபினான்ஸ் ரிலேட்டடாக போடுற கமிட்டி தான் கேட்பாங்க எக்ஸாமில் சரிங்களா, பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் இது பாருங்கள், கான்ஸ்டன்டினா டிட்டா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொமேனியா இருக்குது சரிங்களா, அந்த கண்ட்ரியோட ஒரு அத்லெட்டிக் சாம்பியன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னென்னா 2018 ஒலிம்பிக் சாம்பியன்ஸ் கூட இவங்க சரிங்களா, அதாவது ஃபார்மர் ஒலிம்பிக் சாம்பியன் இவங்க வந்து அம்பாசிடராக போட்டிருக்காங்க வேர்ல்டு அத்லெட்டிக் ஃபெடரேஷனு, அதாவது வேர்ல்டு அத்லெட்டிக் ஹாஃப் மாரத்தான் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது இப்போ. ஸோ அதுக்கு தான் வந்து அம்பாசிடராக போட்டிருக்காங்க இவங்க சரிங்களா, அதாவது ஜிடினியா. ஸோ ஜிடினியாலாம் நடக்க போகுது இப்போ 2020 வேர்ல்டு அத்லெட்டிக் ஹாஃப் மாரத்தான் சாம்பியன்ஷிப்பு. ஸோ இது வந்து எப்போ நடக்க போகுதுன்னா அக்டோபர் 17 நடக்க போகுது இந்த மந்த்து. எங்கன்னா இந்த கிடினியா போலாண்டு சரிங்களா, கண்ட்ரி கேட்டாங்கன்னா போலாண்டில் நடக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து அம்பாசிடராக போட்டிருக்காங்க இந்த கான்ஸ்டன்டினா டிட்டா. இவங்க எந்த கண்ட்ரின்னு கூட கேட்கலாம், ரொமேனியா தான் சரிங்களா. ஸோ அப்புறம் இது பாருங்கள், நாசா. ஸோ நாசா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நேனோ சேட்டலைட் வந்து ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் வந்து நேனோ சேட்டலைட் யார் கண்டுபிடிச்சதுன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் கண்டுபிடிச்சது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் தான் வந்து வேர்ல்ட்லே ஸ்மாலஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் சேட்டலைட்டு. ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா நியர்லி 64 grams தான் சரிங்களா அந்த சேட்டலைட்டு.
வேர்ல்டே ஸ்மாலஸ்ட் இது தான். ஸோ இது கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு கூட கேட்கலாம். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இதுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணதுன்னா இந்த சென்னை பேஸ்டு ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா இப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த 3 பேர்த்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த சேட்டலைட்டை இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, நாசா தான். சரிங்களா? இந்த நியூஸ் பாருங்கள். இது என்னென்னா ரீசெண்டாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஏதாவது ஹைக் பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ்போசர் லிமிட் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் to 7.5 crore. ஆக்சுவலாக என்னென்னா இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுவாங்களே அவங்களுக்கு வந்து இந்த மேக்ஸிமம் அக்ரிகேட் ரீட்டைல் எக்ஸ்போசர் லிமிட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோக்கு வந்து லோன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ வந்து அது என்னென்னா முன்னாடி 5 crore தான் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 crore வரைக்கும் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஆர்பிஐ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த லிமிட்டை. சரிங்களா? அதாவது எல்லா பேங்க்ஸுமே இனிமேல் இந்த மேக்ஸிமம் அக்ரிகேட் ரீட்டைல் எக்ஸ்போசர் லிமிட்டை இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுவாங்களே அந்த கம்பெனிஸ்லாம் 7.5 crore வரைக்கும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் இருக்குல்ல, ஸ்மால் பிஸ்னஸ் கம்பெனிஸ், அவங்க டேர்ன் ஓவர் 50 கோடி வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? அவங்களுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் இந்த 7.5 கோடி. அதுவும் முக்கியம், அதையும் பார்த்துக்குங்க. ரொம்ப முக்கியமான நியூஸ் இதெல்லாம். சரிங்களா? அதனால் தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் கீழே இருக்க நோட்டுன்னு இருக்குல்ல, இது எதுக்கு நான் திரும்ப எடுத்திருக்கேன்னா ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை பாருங்களே, அதாவது ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க டேட்டை. ஆக்சுவலாக எந்த டேட்டுனா இந்த ஹெல்ட் டு மெச்சூரிட்டி லிமிட் ஆஃப் 22% ஃபார் எஸ்எல்ஆர் செக்யூரிட்டிஸ், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ செக்யூரிட்டிஸு. இந்த ஹெல்ட் டு மெச்சூரிட்டி கீழே இருக்க லிமிட்டு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க March 31, 2022 வரைக்கும். சரிங்களா? அதாவது இந்த September 1, 2020 March 31, 2021. ஸோ அதுக்குள்ளெல்லாம் அதாவது வாங்குகிற எஸ்எல்ஆர் செக்யூரிட்டிஸ் இருக்கும் தெரியுமா? அதாவது என்னென்னா எஸ்எல்ஆர் செக்யூரிட்டிஸ்னால் என்னென்னா, அதாவது சிஆர்ஆர் எஸ்ஆர்ஆர் 2 இருக்கும். அதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அதாவது சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. சரிங்களா? ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு 2 இருக்கும். இந்த சிஆர்ஆர்னால் என்னென்னா இது வந்து ஒரு 3% வந்து பேங்க்ஸோட என்டிடிஎல்னு இருக்கும், நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்னு. ஸோ அதிலிருந்து ஒரு 3% எடுத்து ரிசர்வ் பேங்க்கில் இவங்க டெபாசிட் மாதிரி வச்சுக்கிறணும் எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும். சரிங்களா? ரிசர்வ் பேங்க்கில். ஸோ ஏதாச்சும் ஒரு தேவைக்கு எப்போ எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் எஸ்எல்ஆர் என்னென்னா அதே பேங்க் சேஃப்டிக்காக என்னென்னா எஸ்எல்ஆர் வந்து இந்த 22% என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இந்த பாண்ட்ஸு செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பேங்க்லேயே வச்சுக்குவாங்க. சரிங்களா? அதெல்லாம் தனியாக எடுத்து அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பணம் தேவைன்றப்ப டக்குன்னு விற்றுட்டு பணத்தை வாங்கிடுவாங்க. சரிங்களா? அதாவது காசு கொடுத்து வாங்கி வைப்பாங்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் பேங்க்கில். சரிங்களா? அதாவது பாண்ட்ஸாவோ செக்யூரிட்டிஸாக வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? அதாவது வந்து பேங்க்ஸுக்கு ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை வந்தால் அதை டக்குன்னு விற்றுட்டு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் வாங்கியிருப்பாங்களே இந்த ஹெல்ட் டு மெச்சூரிட்டி லிமிட் 22%. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க முன்னாடி வாங்கியிருப்பாங்க அதிக காசு கொடுத்து. இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷனால் அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் திரும்பவும் கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுத்தா ரேட்டு கம்மியாக இருக்கும்ல. அப்படி இப்போயே கொடுத்தா நம்மளுக்கு பணம் கம்மியாக தான் கிடைக்கும் பேங்க்குக்கு. இப்போ கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுத்து வாங்கின காசு கூட இப்போ கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் பேங்க்கு லாஸ் வரும்ல. ஸோ அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா பேங்க்கே ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த செக்யூரிட்டிஸ் பை பண்ணது எல்லாத்துமே March 31, 2022 வரைக்கும். சரிங்களா? ஸோ முன்னாடி வந்து இந்த March 31, 2021 தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த 2021 1 இயர் இன்க்ரீஸ் பண்ணி 2022 வரைக்கும் பேங்க்கே ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த டேட் ரொம்ப முக்கியம். எல்லோரும் வந்து இதை மாற்றி போட்டுருவீங்க, மறந்துடுவாங்க. March 31, 2022. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோபா நாயுடு. இவங்க பார்த்தீங்கன்னா ரினவுண்டு குச்சிப்புடி டான்ஸர் தான். ஸோ ஆந்திரா தான் குச்சிப்புடி டான்ஸ் ஃபேமஸு. ஸோ இவங்க இறந்து போயிட்டாங்க, சோபா நாயுடு. ஜான் ஆர் ரைடு இவங்க பார்த்தீங்கன்னா ஃபார்மர் நியூசிலாண்டு கிரிக்கெட்டரு, ரீசெண்டாக இறந்து போயிட்டார். ஜான் ஆர் ரைடு தான் போட்டுருங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான், கிரிக்கெட்டர் நியூசிலாண்டு. அப்புறம் இந்த அச்சுதன் நம்பூதரி இவங்க பார்த்தீங்கன்னா மலையாளம் பொயட்டு தான், கேரளா பொயட்டு. ஸோ இவர் இறந்து போயிட்டார் ரீசெண்டாக. ஸோ அப்புறம் இது பாருங்கள், October 14 பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நேஷ்னல் இ வேஸ்ட் டே. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டே. ஏன்னா இ வேஸ்ட் டே October 14 தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் தீம் மாதிரி சொல்லலை, இது இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது திஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் தி தீம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படி கேட்கலான்னா, அதாவது இன்டர்நேஷ்னல் இ வேஸ்ட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் தி தீம் ஆஃப் டேஸ்ன்னு கேட்டுருவாங்க, எஜுகேஷன். சரிங்களா? இந்த மாதிரி பார்த்துங்க, இப்படி தான் கொடுத்தாங்க, நியூஸில் இருந்துச்சு இந்த பாயிண்ட்டு. அப்புறம் October 15 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரூரல் உமன். சரிங்களா? ஸோ தீம் பார்த்தீங்கன்னா பில்டிங் ரூரல் விமன்ஸ் ரெசிலியன்ஸ் இன் தி வேக் ஆஃப் COVID-19. நெக்ஸ்ட் பாருங்கள், October 15 பார்த்தீங்கன்னா குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டே. ஏன்னா கொரோனா வேறு இருக்குது, இந்த மாதிரி ரிலேட்டடாக கேட்டு விட்ருவாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து ஹேண்ட் வாஷிங்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டே. October 15 தான், தீம் ரொம்ப முக்கியம், ஹேண்ட் ஹைஜீன் ஃபார் ஆல். சரிங்களா? October 15 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே. ஸோ நம்ம இதை தான் கொண்டாடுறோம், வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேவா October 15. ஸோ எதனாலனா நம்மளுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம், ஸோ அவங்களோட பர்த்டே தான் வந்து, பர்த் ஆனிவர்சரி தான் வந்து October 15. ஸோ வந்து அதைத்தான் நம்ம கொண்டாடுறோம் வேர்ல்டு லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் டேவா. அப்புறம் இது பாருங்கள், ஏசியன், அதாவது
அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் அவங்களும் இந்தியா 2 பேரும் ட்ராக் 1.5 டயலாக் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்திருக்காங்க. ட்ராக் 1.5 டயலாக் எதுக்காகனா சைபர் செக்யூரிட்டிஸ் ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்காண்டி ஏசியனும் இந்தியாவும். அப்புறம் இந்தியா வந்து என்னென்னா $1 million வந்து இந்த UNRWA அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி ஃபார் பாலஸ்தீனியன் ரெஃப்யூஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, $1 million. அப்புறம் கீழே பாருங்கள், யூனியன் கேபினெட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்ல்டு பேங்க் கூட இந்த ஸ்டார்ட்ஸ்ன்ற ஒரு ப்ராஜெக்ட்டை, ஆக்சுவலாக அந்த ஸ்டார்ட்ஸ் ப்ராஜெக்ட் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ் தான். அதோட ஃபுல் ஃபார்ம் ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ். சரிங்களா, இதை தான் வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க யூனியன் கேபினெட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோனா 57, அதாவது 5718. சரிங்களா, 5718 crore தான் இந்த மொத்தமாக இந்த ஸ்டார்ஸ் ப்ராஜெக்டோட பட்ஜெட்டு 5718. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியர்லி அதாவது $500 million வந்து 500 million அதாவது வேர்ல்டு பேங்க் கொடுக்குறாங்க. 500 million அப்ராக்சிமேட்டாக இது எவ்வளோ இருக்குன்னா 3700 crore. சரிங்களா, இந்த 3700 crore ஆர் $500 million இதை வந்து வேர்ல்டு பேங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்ட்டில். ஸோ அப்புறம் மீதி இருக்கிறத வந்து இந்த 5718 crore மீதி இருக்கிறத நம்ம இந்தியன் கவர்மெண்ட் போட்டு இந்த ப்ராஜெக்டை நடத்துகிறாங்க. சரிங்களா, இந்தியா லெவலில். ஸோ இதை பார்த்துங்க, இது வந்து மொத்தமாக இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்டோட காஸ்ட்டு 5718. இதில் $500 million ஆர் 3700 crore. சரிங்களா, அப்ராக்சிமேட்டாக வந்து இவ்வளவு வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அப்புறம் இது பாருங்கள், அட்டல் இனோவேஷன் மிஷனும் நித்தி ஆயோக் கீழே இருக்குது. அட்டல் இனோவேஷன் மிஷன் அவங்களும் CGI, அதாவது CGIனா என்னென்னா கிளைண்ட் குளோபல் சைட்டு. ஸோ அவங்க ஒரு கம்பெனி தான், கிளைண்ட் குளோபல் சைட்டு. அவங்க 2 பார்ட்னர் வச்சு, அதாவது டு ப்ரொமோட் இனோவேஷன் அக்ராஸ் ஸ்கூல். சரிங்களா, இதுக்காக வந்து 2 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த அட்டல் இனோவேஷன் மிஷன் MOU சைன் பண்ணியிருக்கனால முக்கியமாக கேட்டுருவாங்க யார் கூடன்னு. அப்புறம் இந்த எப்பிவேக் கொரோனா, இது வந்து என்னென்னா ரஷ்யா கண்டுபிடிச்ச வேக்சின் தான் கொரோனாவுக்காக. ஸோ இது செகண்ட் வேக்சின். சரிங்களா, கொரோனா வேக்சின் அவங்க கண்டுபிடிச்சது ரஷ்யா. எப்பிவேக் கொரோனா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூட்னிக் அப்படின்னு சொல்லி ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சாங்க, அதுவும் கொரோனாக்காக. சரிங்களா, ஸ்பூட்னிக்னு சொல்லி அதே மறந்துடாங்க, ரஷ்யா தான் கண்டுபிடிச்சது. இது 2வது. செல்லோ குரூப்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனை வந்து பிராண்ட் அம்பாசிடராக போட்டிருக்காங்க. அப்புறம் கீழே இந்தியா ஆஸ்திரேலியா 2 பேர் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு ப்ரொமோட் கோஆப்ரேஷன் இன் சஸ்டைனபிள் கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்தியா ஆஸ்திரேலியா. சரிங்களா, கிரவுண்டுனா கீழே தானே இருக்கும், கீழே தான் இருக்கும் அடியில். சரிங்களா, ஸோ அடியில் இருக்கனால இந்தியாவுக்கு அடியில் தான், கீழே தான் ஆஸ்திரேலியா இருக்குது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க ஒரு தடவை. சரிங்களா, ஒரு தடவை ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்கள் நம்ம சேனலை பற்றி மறக்காமல். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, செக் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானே எனேபிள் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.